ஹாய் பாப்பா, ம். என்ன பண்ணிட்டு இருக்குது? என்னோட வேலையை பார்த்துட்டு இருக்கிறேன். ம் ம். என்ன வேலை? காலையிலேயே நேரத்திலே ஸ்டார்ட் பண்ணியாச்சு ம். தொழில். காலையில டைமு இந்த பட்டு வேலை செஞ்சா சூப்பரா வேலை ஆகுங்க. மதியம் வெயில் டைம்ல கொஞ்சம் லேட் ஆகும். காலையில டைம்ல கொஞ்சம் நீட்டா வேலை ஆகும். அதனால ஒரு 8 மணி வரைக்கும் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் போய் சமையல் செய்யறதுக்கு ஆரம்பிச்சிருவோங்க. டெய்லி இதுதான் வழக்கமா செய்யறது. காலையில எந்திரிச்சோன்னு 8 மணி வரைக்கும் வேலை. அதுக்கு மேலதான் போய் சமையல் செய்வேன். ஆனா இந்த வார்ப்பு பாருங்க, இப்படி எல்லாம் மண்ணு கல்லில் போட்டு எடுத்த மாதிரி எடுத்துடுறாங்க. தான் எப்படி பிடிச்சிட்டு இருக்குதுன்னு இதெல்லாம் எடுக்கணும். இதெல்லாம் எடுத்து சுத்தம் பண்ணி தாங்க வார்ப்பணும். எப்படி பிடிச்சிட்டு இருக்கு பாருங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த எந்த தொழில் செஞ்சாலும் சரி, நமக்கு அடுத்து அந்த தொழிலை கண்டினியூ பண்ணி செய்யறவங்க நீட்டா செய்யணும்னு நினைச்சு செஞ்சோமாவே நம்ம தொழில் சிறப்பா இருக்கும். இப்போ வந்து இது அவங்க செஞ்சு கொடுத்துட்டாங்களா, அவங்க வேலை முடிஞ்சுதுறான்னு நம்ம கிட்ட கொடுத்துட்டாங்க. ஆனா இது நமக்கு வந்து ரொம்ப சிரமமா இருக்குது பாருங்க. எப்படி போட்டு இதெல்லாம் ஒவ்வொன்றும் நான் பிரிச்சு எடுக்கிறதுக்குள்ள ரொம்ப கஷ்டம். அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம செய்யற வேலையை சுத்தமா அடுத்து இவங்க கிட்ட கொடுத்தா நல்லா இருக்குங்கிற அந்த அந்த எண்ணம் அடுத்தவங்களுக்கு வர அளவுக்கு நம்ம செய்யணும் வேலை. நமக்கு அடுத்து செய்யறவங்க இவங்க கிட்ட இருந்து நம்ம வார்ப்போம்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு நம்ம செஞ்சு கொடுத்தா தொழில் நீட்டா இருக்கும். காலையில் டீ காஃபிலாம் குடிச்சாச்சா? டீ காஃபிலாம் குடிச்சிட்டு வந்தாச்சு. அடுத்தது அடுத்த வேலையை முடிச்சுட்டு 8 மணிக்கு போய் சாப்பாடு செய்யணும். ஆமாம், அடுத்து 8 மணிக்கு போய் சமையல் செய்யணும். ஓகே, பாய். பாய்.